तमसिरजन्यां मम भवनेऽस्मिन् याते हृत्वा नवनीतं मामकमेव कुमारं भ्रान्ता कृष्णं स्मृत्वा ताडयामि भीतं नम्ब यशोदे कथितं शृणु तव बालकचरितं नम्ब यशोदे कथितम्. அடுத்த கோபி சொல்றாளாம், பகவான் எப்போதுமே அவருடைய அவரோட பாஸ்ட் டைமே வெண்ணெய் திருடி சாப்பிட்றது தானே. ஒரே மெத்தடில் திருடினான்னா ஒன்று விக்டிம் உஷாராயிடுவா, கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று அவருக்கு போர் அடிச்சிடும் இல்லையா, புது புது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா. அதனால் ஹி ஹாஸ் கம் அப் வித் நியூ பிளான் ஃபார் ஸ்டீலிங் பட்டர். என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றுலையாக போய் வெண்ணெய் திருடணும். அந்த ஆற்றுல எல்லார் ஆற்றுலையும் ஒரு குழந்தை இருக்குமோன்னு அத்தனை பேரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அங்கே. ஸோ அதனால் இன்றைக்கி அவர் பிளான் போட்டு வச்சுப்பார். ஓகே, இன்றைக்கி இந்த மாமி ஆற்றுல திருடணும், இந்த ஆற்றுல திருடணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுப்பார். அந்த ஆற்றுல பையன் இருப்பாளோன்னு அந்த பையனை கூப்பிட்டு ரெக்ரூட் பண்ணிப்பார் இவரோட ஸ்கீமில். ரெக்ரூட் பண்ணிட்டு அவன்கிட்ட சொல்லிடுவார், ஓகே இங்கே பாரு, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற மாமியாத்து பையன் பேர் பத்ரன் அப்படின்னு அஷ்ட சகாகளில் ஒருத்தன். அந்த பத்ரனை கூப்பிட்றார். பத்ரா, நான் இன்றைக்கி ராத்திரி நம்ம ஆற்றுல தான் திருட போகிறோம் நம்ம. அதனால் நீ என்ன பண்ணுற, நீ கரெக்டாக எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. வெண்ணெய் இதெல்லாம் எங்கே இருக்குது, சாவி பூட்டி வச்சுருந்தானா சாவிலாம் எங்கே வச்சுருக்கா, ரைட், வெண்ணெய் எங்கே கீழே வச்சுருக்காளா மேலே வச்சுருக்காளா, அப்படி மேலே வச்சுருந்தானா ஸ்டூல்லாம் எங்கே இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுட்டு ராத்திரி படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கோ. அப்புறமா எல்லோரும் தூங்க போனதுக்கப்புறமா ஒரு சிக்னல் கொடு, நாங்கள் உள்ளே வந்துடுறோம், அப்புறமா நம்ம போய் எல்லாம் வெண்ணெய் சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் பிளான்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஓகே, வெண்ணெய் இங்கே இருக்குது, சாவி இங்கே இருக்குது, மேலே கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது, கீழே கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது, மேலே இருக்கிற வெண்ணெய்க்கு ஸ்டூல் இங்கே இருக்குது, எல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். ஓகே அப்படின்னு சொல்லி மென்டல் நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா. இருட்டாருது, டின்னர் சாப்பிட்டாச்சு, ராத்திரி எல்லோரும் படுத்துட்டாச்சு. அந்த பக்கம் அம்மா தூங்குறா, இந்த பக்கம் அப்பா தூங்குறா, பாட்டி தாத்தா அத்தனை பேரும் தூங்குறா, எல்லாம் குரட்டை விட்டுன்னு தூங்குறா. அப்புறம் அந்த பையன் கரெக்டாக எழுந்துட்டான். கொக்கோ அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறான். அதான் சிக்னல் இல்லையா. ஸோ அந்த சிக்னல் வந்தோடனே எல்லோரும், ஏன்னா பசங்கள்லாம் அத்தனை பசங்களும் வெளில பலராமர் எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சிக்னல் வந்தோடனே அப்படியே குவைட்டாக நிஞ்சாஸ் மாதிரி சத்தமே கேட்காம ஸ்டெல்த்தியாக உள்ளே வரா. அந்த எல்லாம் குச்சுன்னு சத்தம் கேட்குறது. இதெல்லாம் போய் சாவி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறா, ஸ்டூல் எடுத்து போடுறா. ஒருத்தன் முதுகில் குனிகிறான், அவன் மேலே ஒருத்தன் ஏறுறான். இது பானையெல்லாம் எடுத்து குவைட்டாக எல்லாத்தையும் கீழே எடுத்து வைக்கிறா, கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறா, எல்லோரும் சாப்பிட்றா. சாப்பிட்டு முடித்த உடனே தப்பு எல்லாரும் ஒரு பக்கமாக ஓடுறா, ஏன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சோன்னு. ஸோ ஓடும்போது என்ன ஆகுது, பக்கத்தில் ஒரு பெரிய தாம்பாள தட்டு இருந்தது. அந்த தாம்பாள தட்டை